அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில சனி பகவான் யாரோடு இருந்தால் யோகம்ன்றதை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா நிறைய அப்பாயின்மெண்ட்ல கேட்கக்கூடிய கேள்விகள், சனி புத்தி காலகட்டங்கள் வரும்பொழுதோ இல்லது சனியோட தொடர்புள்ள காலகட்டங்கள் தசை வரும்பொழுதோ கேட்கக்கூடிய கேள்வி, 19 சனி மகா தசை, சனி பகவான் தசையை நடத்தினா 19 அந்த 19 வருட மகாதசையும் அல்லது புத்திகளும் எப்படி இருக்குன்ற கேள்வியும் சனியை தொடர்பு கொண்ட ஒரு பாவத்தை பற்றின கேள்வி அதிகமா இருக்கு. அதனாலதான் இந்த பதிவுல மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் சனி யாரோடு இருந்தால் யோகம். சனி தசை வருது, இந்த கிரக தொடர்புல இருக்குன்னா சனி தசையை நினைச்சு கவலையை கொள்ள வேண்டாம். பொதுவா ஜோதிடத்தின் அடிப்படையில சனி மந்தராகவும் தடைக்காரகராகவும் சொல்லப்படுவது பொது விதி. அதே சனி பகவான் தான் அழிவில்லாத பெயர் புகழை கொடுக்கிறது, அழிவில்லாத சொத்துக்களை கொடுக்கிறது, அழிவில்லாத செயல்களை நிறைவேற்றி கொடுக்கிறதும் அதே சனி பகவான் தான். ஒரு ஜாதகருக்கு அழிவில்லாத நன்மை கிடைக்கணும், அழிவில்லாத யோகங்கள் இருக்கணும்னா அதற்கான தொடர்பு தான் பார்க்கணும். சனி என்பவர் தடையும் கொடுக்கிறார், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு ஜாதகருக்கு சனி தசை நடக்குது, இல்ல சுயபுத்தி நடக்குது, அல்லது எந்த திசையிலும் தனி புத்தினா கொஞ்சம் மந்தமா தான் பலன் நடக்குது. ஆனா மந்தமாக நடந்தாலும் அவருக்கு அந்த பலன் யோகமா கிடைக்குதா அப்படின்றதுதான் இதுல பார்க்க போறோம். மேஷ லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க. சனி மகானை பொறுத்த வரைக்கும் 10, 11ஆம் அதிபதி, ஜீவனாதிபதி, லாபதாதிபதி, இந்த 10ஆம் இடம், 10ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் மேஷ லக்னத்திற்கு சனி பகவான். இந்த சனி பகவானோடு உங்கள் ஜாதகத்துல சனியோடு தனித்து வலுக்க கூடாது. எப்பொழுதுமே சனி பகவான் மேஷ லக்னத்திற்கு தனித்து உச்சம் பெற்றிருக்கிறாருன்னா கொஞ்சம் தடை கொடுக்கதான் செய்வார். இந்த சனி பகவானோடு குருவோட தொடர்பு, குருவோட பார்வை இணைவு யோகமா இருக்கும். குருவோட பார்வையோ இணைவோ கண்டிப்பாக யோகம் செய்யும். குருவனுடைய தொடர்பு யோகத்தை செய்கிறது. அடுத்ததாக சுக்கிர தொடர்பு, சனி குரு சுக்கிர தொடர்பு. மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு சனிக்கு இருக்குன்னா கண்டிப்பா யோகம், கண்டிப்பா நன்மை செய்கிறது. மேஷ லக்னக்காரர்களுக்கு சனி யாரோடு இருந்தால் யோகம், குரு சுக்கிரனோடு இருந்தா கண்டிப்பா நன்மை செய்கிறார், யோகத்தை கொடுக்கிறார். இந்த சனி தசை சனி புத்தி காலகட்டங்கள் நன்மை. அப்ப சனி இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு பிரச்சனை கொடுக்கறது இல்லை. மற்றபடி வேறு கிரகங்கள் முரண்பற்ற காரக புதனோடெல்லாம் தொடர்புல இருக்கிறாருன்னா சனி பகவான் சிரமத்தை கொடுப்பார். பொதுவா நம்ம பேசிக்கான அமைகளை பார்க்கிறோம். ரிஷப லக்னம் யோகாதிபதி தான். யோகாதிபதி என்றாலுமே கூட 9ஆம் இடத்துல எல்லாம் தனித்து வலுக்கிறாருன்னா பிரச்சனை. 9ஆம் இடத்துல தனித்து வலுக்கிறாருன்னா எல்லா பாக்கியமும் தடையோட கிடைக்கும். இந்த சனியோட ரிஷப லக்னத்தில் பிறந்தவருக்கு சனி பகவானோடு புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 2 கிரகங்கள் தொடர்புல இருக்கு. இணைஞ்சிருக்கலாம், இல்ல பார்வையில இருக்கலாம், கண்டிப்பா நன்மை உண்டு. கண்டிப்பா ரிஷப லக்னத்திலே பிறந்தவருக்கு சனி பகவான் புதன் சுக்கிரனோடு இருந்தா யோகம். இயல்பாகவே ஒரே யோகாதிபதி ரிஷபத்திற்கு சனி பகவான் தான். அப்படியே தனித்து சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார் அல்லது உச்சம் பெற்றிருக்கிறார்னா நிறைய சிரமம் இருக்கு. யோகம்ன்றதான் பார்க்க போறோம், சிரமம் இல்லாத யோகம் கொடுக்குது. அடுத்து மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. மிதுன லக்னத்திற்கு 8ஆம் ஆதிபத்தியம் மற்றும் 9ஆம் ஆதிபத்தியம். 8, 9ஆம் இடம்ன்ற 2 முக்கிய ஆதிபத்தியம். பாக்கியாதிபதியாவும் சனி தான் வர. இந்த சனி பகவானோடு புதன் சுக்கிரன் குரு இந்த காம்பினேஷன் இருக்கும்பொழுது, புதன் சுக்கிரன் குரு இந்த தொடர்பை சரி பெற்றிருப்பாராயின் கண்டிப்பா மிதுன லக்னத்திற்கு யோகம் கிடைக்கிறது. மிதுன லக்னத்திற்கு நல்ல பலன் உண்டு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் யோகத்தை செய்கிறார். இந்த பதிவுல நம்ம யோகம் யாரோட இருந்தா யோகம் தான் பாக்குறோம். நியூட்ரலான பலன் இருக்கும். பிற கிரகங்களோட இணையும் போது நியூட்ரல் இருக்கும். ஆனா இது முழுக்க யோகம் சார்ந்த அமைப்பு. 7ஆம் அதிபதியம் கடக லக்னத்துல பிறந்தவருக்கு 7, 8க்கு அதிபதி. லக்னத்துக்கெல்லாம் அவயோகியாக வருவார். இருப்பினும் வெளிநாட்டு வாழ்க்கை, தூரதேசங்கள், பார்ட்னரால் ஆதாயம் கிடைக்கணும்னா இந்த சனி நல்லா இருந்துதான் ஆகணும் கடக லக்னத்திற்கு. அப்படி இருக்கும்போது இந்த சனியோடு குருவோட தொடர்பு இருப்பது, இந்த சனியோடு செவ்வாயோடு தொடர்பு இருப்பது நன்மை உண்டு. குரு செவ்வாய் இந்த காம்பினேஷன், குருவோடோ அல்லது செவ்வாயோடோ சனி பகவான் தொடர்பு கொண்டு இருப்பாராயின் கண்டிப்பா நன்மை உண்டு. கண்டிப்பாக யோகம் செஞ்சு கொடுக்கிறார், நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவயோகரானாலும் கூட பெரும் யோகங்களை செய்வார் இந்த கிரக தொடர்பில் இருக்கும்போது. சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்திற்குமே பொது விதியின் அடிப்படையில அவயோகிதான். சிம்ம லக்னத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு பொது விதியின் அடிப்படையில 6ஆம் இடம் என்ற ரோகஸ்தானத்திற்கும் 7ஆம் இடம் என்ற கூட்டாளி பாவத்திற்கும் ஆதிபத்திய கிரகமா வருது சிம்ம லக்னத்திற்கு. அப்ப சிம்ம லக்னக்காரர்களுக்கு சனி தசையை யோகம் செய்யாதான்னா இந்த சனி பகவானோடு குரு தொடர்புல இருக்கும் பொழுது, புதன் தொடர்புல இருக்கும் பொழுது நன்மை செய்கிறார். இந்த சனி பகவானோடு குரு புதன் தொடர்பில் இருப்பது நன்மை செய்கிறது. சிம்ம லக்னத்துல பிறந்தவருக்கு
குருவோடோ புதனோடோ சனி தொடர்பு கொண்டு வலுவாக இணைவை பெற்றிருக்கிறார்னா நல்ல வேலை அதிகாரங்கள் பார்ட்னர் ஆதாயம் எல்லாம் கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாக அவருக்கு இவர்களின் மூலியமாக ஆதாயம் கிடைக்கிறது. கன்னி லக்னம், லக்னத்திற்கு 5 மற்றும் 6க்கு அதிபதி, ஒரு வகையில பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டத்தை குறிக்கிறவர் யோகாதிபதி சனி பகவான். அப்படி இருந்தாலும் கன்னி லக்னத்துல பிறந்தவங்க நிறைய பேர் சனி தசையில சிரமப்படுவாங்க. அந்த வகையில இந்த சனி எப்பொழுது யோகம் செய்யும்? இந்த சனி பகவானோடு சுக்கிரன் தொடர்பில் இருப்பது மிகப்பெரிய யோகம், குரு தொடர்பில் இருப்பது மிகப்பெரிய யோகம். குரு மற்றும் சுக்கிரன் இந்த 2 கிரக தொடர்புகளோடு சனி பகவான் இருக்கிறார்னா யோகம். அடுத்ததா புதன். எப்படி இருந்தாலும் புதன் சனியோடு, சுக்கிரனும் குருவும் முதல் தர யோகம், பிறகு புதன் தொடர்பு யோகத்தை கொடுக்குது கன்னி லக்னத்தில் பிறந்தவருக்கு. இப்பதான் நல்ல வேலை அதிகாரங்கள் பூர்வ புண்ணிய ஆதாயங்கள் ஜாதகருக்கு கிடைக்கிறத நம்ம பாக்குறோம் இந்த கிரக அமைவுகள்ல. துலாம் லக்னம், துலாம் லக்னத்திற்கும் யோகாதிபதி, சுகஸ்தானத்திற்கு அதிபதி, வீடு வாகன வசதி சொத்து சுகங்களுக்கு, பூர்வ புண்ணிய பாவம், குழந்தைகள், முன்னோர்கள், தன்னுடைய மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய பாவத்திற்கு அதிபதி. இந்த சனியும் யோகம் செய்யணும். ஏன்னா துலா லக்னக்காரர்களும் சிரமப்படுவார் யோகாதிபதி என்றாலும். இந்த சனி மகானோடு புதன் தொடர்பு கொள்வது, சுக்கிரன் தொடர்பு கொள்வது, செவ்வாய் தொடர்பு கொள்வது யோகம். செவ்வாய் யோகம் வருதுன்னா பங்கு பரிவர்த்தனை கூட்டாளிகள் ஒப்பந்ததாரர்களால் ஆதாயம் உண்டு. எனவே செவ்வாயும் யோகத்தை செய்கிறார் துலாம் லக்னத்துல பிறந்தவர்களுக்கு. இதே துலாம் லக்னத்துல பிறந்த ஒருத்தருக்கு சனி பகவானோடு குரு தொடர்பு கொள்கிறார்னா கண்டிப்பா சிரமத்தை கொடுக்கும். விருச்சக லக்னம், லக்னத்திற்கு முயற்சி பாவம், வீரிய பாவம், சகோதர பாவம், 4ஆம் இடம், வீடு வாகன வசதி சொத்து சுகங்கள், நிலபலன்கள். இந்த சனி அதனால்தான் நிறைய விருச்சிக லக்னக்காரர்கள் தாமதமா வீடு வாகன வசதி சொத்து சுகங்களை அனுபவிப்பார்கள். இந்த சனி பகவானோடு குரு தொடர்பு கொள்வது, சுக்கிரன் தொடர்பு கொள்வது யோக பலனை பெற்றுப்பார். குரு சுக்கிர தொடர்புகள் விருச்சக லக்னத்தில் பிறந்தவருக்கு யோகம். சனியை யோகம் செய்ய வைக்க சனி யோகம் செய்கிறார். யோகம் செய்யக்கூடிய அமைவாக அமைந்திருக்கிறது. தனுஷ் லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. தனுஷ் லக்னத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தை குறிக்குது, வாக்கை குறிக்குது, மற்றும் முயற்சியை குறிக்குது, சகோதரரை குறிக்குது. இந்த சனி பகவான் நன்மை செய்யணும். சனி பகவான் நன்மை செய்யறதுக்கு செவ்வாயுடைய தொடர்பு, புதனுடைய தொடர்பு நன்மையை கொடுக்குது. செவ்வாய் புதனுடைய தொடர்புகள் யோக பலனை, சனியோடு சனி செவ்வாய் காம்பினேஷன் தனுஷில் பிறந்தவருக்கு யோகம். தனுஷு லக்னத்தில் பிறந்தவருக்கு செவ்வாய் புதனுடைய தொடர்புகள் யோக பலனை கொடுக்கும். குடும்பத்திற்கு அதிபதியமா இருக்கிறார். 7ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா நல்ல குடும்பம், நல்ல மனையாட்களால் ஆதாயம் உண்டு. மகரம், லக்னாதிபதியா வரார், லக்னாதிபதியாவும் வராரு, 2ஆம் அதிபதியாவும் வராரு. ஏனெனும் இந்த சனி பகவானும் தனித்து வலுப்பது யோகம் அல்ல. இந்த சனியோடு புதன் சுக்கிரன் இந்த 2 கிரகங்களுடைய தொடர்பு இருக்குமாயின் யோகம் நல்ல பலன். அதற்கு அடுத்த படிநிலைகள்ல குருவோட தொடர்பு. மகர லக்னத்தில் பிறந்தவருக்கு குரு புதன் சுக்கிரன் இந்த தொடர்புகளை இருந்தால் லக்னாதிபதியா இருந்தாலுமே யோகம் பண்ணுவார். இதே லக்னாதிபதியா இருந்தாலுமே சனி தனித்து எழுப்பது, சனி சூரிய சந்திரனோடு இருப்பது பெரும் சிரமத்தை கொடுத்துவிடும். கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறேன். இங்கேயும் சனி பகவான் லக்னாதிபதி, அயன சயன விரயஸ்தானாதிபதி. இந்த சனி பகவானோடு குரு புதன் சுக்கிரன் தொடர்பு யோகம். குரு புதன் சுக்கிரன் தொடர்பு யோக பலனை கொடுக்கும் கும்ப லக்னத்தில் பிறந்தவருக்கு. இதே கும்ப லக்னத்தில் பிறந்தவரா சனியோடு சூரியனோ, சனியோடு சந்திரனோ, சனியோட செவ்வாயோ இருந்துச்சுன்னா கும்ப லக்னக்காரர்களை சிரமப்படுத்தும். சனி தசை சிரமப்படுத்தும். என்ன லக்னாதிபதி தசை தானே அப்படின்னா கூட சிரமப்படுத்தி விடும். மீன லக்னத்துல ஜானிச்சிருக்கிறீங்க. லக்னத்திற்கு 12ஆம் பாவம், 11ஆம் பாவம் 2 ஆதிபத்தியத்திற்கும் சனி பகவான் அதிபதியாக வருகிறார். இந்த சனியோடு புதன் தொடர்பில் இருப்பது, குரு தொடர்பில் இருப்பது, செவ்வாய் தொடர்பில் இருப்பது யோகம். புதன் குரு செவ்வாய் இருப்பது யோகம். புதன் குரு செவ்வாய் இருப்பது ஜாதகருக்கு யோகத்தை செய்கிறது. சனி தசை சனி புத்தி காலகட்டங்கள்ல மீன லக்னத்திற்கு. நம்ம பார்த்த பதிவுல சனி யாரோடு இருந்தால் யோகம், நம்ம சொன்ன கிரகங்களோட இருந்தா கண்டிப்பாக என்ன சிரமமா இருந்தாலும் அந்த திசையன்ல ஜாதகருக்கு ஆதாயம் உண்டு. சனியினால் யோகம் கட்டுறது. இதற்கு அடுத்த கிரகங்கள் இருக்கு, வேறு கிரகங்கள் மாறுபட்டு தொடர்பு கொள்வதுனா நியூட்ரலா இருக்கும். அவயோகமா இருந்தா கடைநிலையில இருக்கும். ஆனா நம்ம பார்த்த இந்த வீடியோ முழுக்க முழுக்க யோகத்திற்கான அமைவை மட்டும்தான் பார்த்திருக்கிறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுது. வாழ்க வளமுடன். நன்றி.